அன்னோடைக்கு பட்டார்கள் என் பச்சவர்ண பக்தர்களே தன் முகையே என் பச்சவர்ண என் மாயவரே நாராயண அண்ணா சிக்தார்கள் அண்ணனைகள் பாராட்டு கருணனே அண்ணா எங்க வந்தார் உடனேறியே அடைந்து வந்து இந்த வந்தால் அண்ணா வந்தாலே வந்தாலே உன்னோட ஆசை தங்கையாக இருக்க முடியாது இந்த பாஞ்சாலியானவன் அண்ணா சுகேட்சமாக வாழ்வாய் தங்கா பாஞ்சாலி அண்ணா மச்சான் தானே கொஞ்சம் பால் ஊற்றியா நான் சொன்னேன் தங்கா பாஞ்சாலி குரத்தியாவா ஆமா இளைய மன்னவர் உன்னுடைய இளைய மன்னவர் சகாதி அவன் சின்ன மச்சான் உனக்கு உனக்கா அண்டவையா சின்ன மச்சான குழந்தையா கையில எடுத்துக்கிட்டு வா கீழே போடுறால நீ அடி வாங்குற சின்ன மச்சான் பாருங்க எவ்வளவு சிறப்பா தொடாதீங்க பாக்குறோம் தொடாத புழுக்கு பாக்குற மாதிரி பையன் ஏய் என் தங்கையா பாஞ்சி அடிய நானே பார்த்தேன் எனக்கே அடையாளம் தெரியல கண்டிப்பா உனக்கு என்னென்னமோ நினைக்குது கடவுள் பிறந்த பையன் அவனுக்கு என்ன நடக்கிறது என்னமோ நினைக்கிறான் தங்கையை பார்த்தா எப்படியே பார்த்தா ஆமா நான் எனக்கே அடையாளம் தெரியாது உனக்கு தெரியாது இப்ப தெரியுமா அண்டவையா கோபத்தை உருவாக்காத பாப்போம் புரியாமா நல்லா சுத்தி பாருங்க எனக்கே அடையாளம் தெரியல எங்க தங்கிச்சா அந்த மட்டி புத்தி வச்சோம் எப்படி தெரியும் சுத்தமா கண்ணில் அவனுக்கு போறணும் ஆமா அவனை கண் பிடிப்பான் எப்படி பிடிக்க முடியும் உனக்கே பிடிக்க முடியல அவனுக்கு எப்படி பிடிக்க முடியும் என்ன பிடிக்கும் கண்டுபிடிக்கிறது ஏய் நீ ஊன்னு மட்டும் கேளு என்ன சமாளிக்க முடியாது ஒரு ஆளால மாலாத
தங்கா பஞ்சாலி என்னுடைய தங்கையாய பஞ்சாலி முகத்தை பார்த்தாய் அங்கே கண்ணன் அதன்றதியோ மன்னதை யாரு ஏன் மகன் அந்த மன்னவனுடைய மனைவி யாரு ரதி தேவி சிவனுடைய பிள்ளை அந்த ரதி தேவி கூட என் தங்கச்சி ஆகுமா நீ ஆகுமா ஆகாதுங்க அதோட மட்டும் நிறுத்து நீ எங்கேயும் கொண்டுகிட்டு போவாத பாத்தியாடா அந்த அண்ணன் வகை அவனுடைய மனைவி சரஸ்வதியாக இருந்த முகத்துக்கு வர முடியுமா அதோட நிறுத்தி வேற எங்கேயும் கொண்டு போவாங்க தங்கச்சியுடைய முகத்தை பாத்தியா பார்த்தேன் அதோட நிறுத்தி வச்சான் அந்த உன்னிட உருவமாக தங்கச்சி மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது சுத்தி பாடுறா அதோட எங்கேயும் பார்க்க முடியாது நீ அப்படியே நிற்கிறான்டா